ஓ மை காட், damn it fellow. Who are you? சார் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன் சார். ஓ, நீ தமிழ்நாடா? என்ன விஷயமா மலேசியாவுக்கு வந்த? சார் உங்கள் பேர் தான் ஜிமம் கானா? ஆமா, என் பேர் தான் ஜிமம் கானா. உனக்கு என்ன வேணும்? சார் உங்ககிட்ட 2 minutes பேசணும் சார். ஓ ஷட், வேஸ்ட் டைம். செக்யூரிட்டி கம் மை ரூம். சார் நீங்கள் புதுசாக ஒரு போதைப் பொருள் லான்ச் பண்ணுறீங்களா? அது எங்கள் தமிழ்நாடு தான் சார் வருது. செக்யூரிட்டி கோ பேக். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இன்னும் என்கிட்ட பேசிட்டு இருக்கேன். சார் நீங்க புதுசா லான்ச் பண்ற போதைப் பொருள்னால எங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கெட்டது நடக்குது தெரியுமா? நான் என்ன பண்றது? எனக்கு வர ப்ராஜெக்ட் தான் நான் முடியும். இப்ப கூட பாரு, தமிழ்நாடு ப்ராஜெக்ட் பத்தி பேசலாம் கூப்பிடுறாங்க. சார் இவங்களாம் யாருக்கு தெரியுதா? நீங்க அனுப்புற கஞ்சா, கூலிப்பு, பீடி, சிகரெட் இதெல்லாம் யூஸ் பண்றதுனால தான் இவங்களுக்கு இந்த மாதிரி ஆகுது. பிசினஸ் பத்தி தெரியாது போல. இவங்களுக்குலாம் என்ன வேதின்னு உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் நீங்க அனுப்புற போதைப் பொருளால தான். தம்பி, நீ என்ன சொன்னாலும் எவன் செத்தாலும் தமிழ்நாட்டுக்கு வர போதைப் பொருள் வந்துட்டு தான் இருக்கும். சார் வேணாம் சார், நான் நினைச்சா உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம்டா. என்னடா மரியாதை குறையுது? உன்னால என்னடா பண்ண முடியும்? ஜிமம் கானா, நீ பேசுறது எல்லாமே மலேசியா போலீஸ் கேட்டுன்னு தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை ஜெயில போட போறாங்கடா. நான் என்னதான் ஜெயிலுக்கு போனாலும் 2 மாசத்துல வெளியே வந்துருக்கா. வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இனிமே இந்த சாம்ராஜ்யமே எந்திரா. ஜிமம் கானா பாய். செக்யூரிட்டி மியூசிக் ஆன். போய் வா நண்பா, சும்மா ராஜா போல